எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரே நாளில் 2 பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கோவளத்தில் மிக முக்கிய மாநாடு நடந்திருக்குல, சிஎம்ஸை பேஸ் பண்ணி இதை பற்றி பார்க்க போகிறோம். அசெம்பிளிக்குள்ள டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்படியும் பேசுவாங்கன்னு என்னாமல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுவும் சௌமியா அன்புமணி அவர்கள்லாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சமோசா விற்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனா விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. என்எல்சி இந்தியா நிறுவனம் 100% உண்மைக்கு புறம்பானதாகும். மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். 31வது தென் மாநில சிஎம்களோட மாநாடு இருக்குல்ல, முதலமைச்சர்கள் சார்ந்த மாநாடு, இது நம்ம கோவளத்தில் நடந்துச்சுங்க. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் தானே ஃபுல்லாக ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள். அவரெல்லாம் எப்படி அவரை போயிட்டு அழைச்சிட்டு வந்தது யார் தெரியுமா? சிஎம் விஜய் அவர்கள் தான். ஈவெண்ட் நடக்கிறதே எங்க? நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இப்போதைக்கு இங்கே ரெஸ்பான்சிபிள் சிஎம் அவர்கள் தானே. இவரே போயிட்டு அமித்ஷா அவர்களை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சாருங்க. மரபுப்படி இந்த விஷயம் நடந்துச்சு. எவ்வளோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. பட் இந்த மாநாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநில பஞ்சாயத்துக்கு வருதுல, அப்போ தான் நம்ம ஐயோன்னு புலம்ப வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட்டு விடுங்க, இந்த காட்சியில் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் நாம் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணது கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்களை. சரி, வராப்பிலேயே சிஎம் விஜய் அவர்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இவர் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் ஒன்றா உட்கார்ந்து பேசுறது என்ன, விஜய் அவர்கள் காது தேடி தேடி போயிட்டு வார்த்தைகளை கொட்டுறது என்ன, யார்? டிகே சிவகுமார் அவர்கள். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் சிஎம் விஜய் அவர்களை வச்சுக்கிட்டு சிவகுமார் அவர்கள் என்னென்னு தெரியுமா சொன்னார்? மேகதாது அணை வந்துச்சுனாக்கா 2 மாநிலத்துக்கும் நன்மை தான் அப்படின்றாரு. இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்க. அங்கே போய் சொல்லியிருக்காரு, இந்த அணை இல்லாததால தான் உபரி நீர் கடலில் வீணாக கலந்துட்டு இருக்குங்க. அவங்க தமிழ்நாடு கடலாக பார்க்குறாங்களா தெரியல, வீணாக கலந்துட்டு இருக்குன்றாரு. நம்ம நீரை சேமித்து வச்சுட்டு வந்த அணை மூலமாக அப்படின்னா நெருக்கடி காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா மக்களே? சரி, ரைட்டு. அவர் ஸ்கோர் பண்ணதை பார்த்தாச்சா? இதே கூட்டத்தில் சிவகுமார் அவர்கள் முன்னிலையில் சிஎம் விஜய் அவர்கள் என்னென்ன பேசினார் தெரியுமா? இன்ஃபேக்ட் தென்னிந்திய பிரதமர்ன்ற மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துச்சுனாக்கா அதில் ஒருத்தர் ரெப்ரசன்ட் எப்படிங்க பேசுவாங்க? அப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ல. சிஎம் விஜய் என்ன சொன்னார்? காவிரி விஷயத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தோட உத்தரவு இருக்குல்ல, இதை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தில் சிவகுமார் அவர்களை வச்சுக்கிட்டு +2 ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, இது அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை இங்கே நடத்த அனுமதிக்கணும்னு அமித்ஷா அவர்களை வச்சுக்கிட்டு இதையும் பேசியிருக்காரு. நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு தாங்க நான் இதை கேட்குறேன்னு சொல்லிட்டு தொகுதி மறுவரையறை இருக்குல்ல மக்களே, இதில் பெரிய மனமாற்றம் தாவேக அரசுக்கு. இதை பற்றி என்ன சொல்கிறாப்புல? தொகுதி மறுவரை இந்த விஷயத்தினால பாதிப்பு இல்லைப்பா, எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பே ஏற்படாது அப்படின்னு சும்மா வாய் வழியாவோ எழுத்து மூலமாவோ இல்லை, சட்டப்பூர்வ உறுதிமொழியை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அமித்ஷா அவர்கள் உறுதிமொழியை கொடுத்துட்டாருன்னா தாவேக அரசு டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பாங்கன்னு தான் இங்கே தெரியுதா? ரைட்டு. போதைப்பொருள் ஒழிப்புக்கு மாநிலங்கள் எல்லாமே ஒத்துழைக்கணும், உளவு தகவல்களை ஒருங்கிணைந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தங்கள் போட டிஃபென்ஸ் சார்ந்து ஃபுல்லாக அந்த இன்டெலிஜென்ஸ் சார்ந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம், மிலிட்டரி கேப்பபிலிட்டி சார்ந்து ஷேர் பண்ணிப்போம். அதுன்னு கிட்டத்தட்ட அதே சாயலில் தான் இங்கே அவர் பேசியிருக்காரு. போதைப்பொருள் இல்லாத தென்னிந்தியா அப்படின்ற இலக்கை நாம் அடையணும்னு சொல்லியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அத்தனை முதலமைச்சர்களை அங்கே வச்சுக்கிட்டு சூப்பரு. என்னென்ன அங்கே நடந்துச்சுன்னு பார்த்தாச்சா? அப்படியே சட்டப்பேரவைக்குள்ளே கொஞ்சம் போவோம். திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் இருக்கார்ல, சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஒரு திமுக எம்எல்ஏ சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. கலைஞருக்காக நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிங்க பார்த்தீங்களா? இல்லை கருணாநிதி பயன்படுத்திருக்கக்கூடாது வார்த்தையை, கலைஞர் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்த வருத்தம் தெரிவிச்சிங்களா? இதுக்காக சிஎம்கே என்னோட நன்றி. தாவேகாவோட 100 நாள் பரிணாம வளர்ச்சியே இதுதான்னு வஞ்ச புகழ்ச்சி அணியை அங்கே அண்ணன் காமிச்சிருந்தாப்புல.
முழு விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை பற்றி சபாநாயகர் ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லுங்களேன். அப்படியே இதில் நகை கடனும் சேர்ந்துருமானோ கேட்டு கிளாரிஃபை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு போகிற போக ஒரு போட்டு விட்டாருங்க. முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சருக்கு என்னோட மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பேரை உச்சரித்ததுக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். ஏன்னா இது இந்த 100 நாள் பரிணாம வளர்ச்சின்னு நினச்சி நான் ரொம்ப பெருமையாக அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல விவசாய கடன் தள்ளுபடி 35,000 ரூபான்னு வந்து, அடுத்தது 50,000 மாறி, அடுத்தது 75,000 மாறி, அடுத்தது 1,00,000 ரூபா வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபா வரைக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஏன்னா இதை எதுக்காக அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாரோட தூண்டுதல்லையோ தான் விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னவர், யாரோட தூண்டுதலும் இல்லை, விவசாயிகள் தன்னெழுச்சியான போராட்டம் தான் முடிவு பண்ணி இந்த அளவுக்கு இந்த தள்ளுபடி அறிவித்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரேஷன் அரிசி இந்த விஷயம் பேரவையில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் இந்த ரேஷன் அரிசியோட தரம் இருக்குல்ல, இதை பற்றி சில விளக்கங்களை கொடுத்துருந்தாருங்க. இதில் ட்ரிகரான அந்த நேரு, சமீப காலமாக KN நேரு அவர்கள் என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணுறாருன்றீங்க, அண்ணன் இந்த அளவுக்கு சர்க்காசமாக பேசுவாருன்றதை இப்போ தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு காமெடியாகவும் பேசுகிறாப்புல, யோசிக்கிற மாதிரியே பேசுகிறாப்புல, குறிப்பாக தாவேக்க அமைச்சர்களுக்கு கிடுக்கக்கூடிய வலை வீசுகிற மாதிரியும் பேசுகிறாப்புல. நேரன் என்ன சொன்னார், என்னது ரேஷன் அரிசி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போகுதா, இது போல ஒரு விஷயத்தை கேட்டு அவர் அதுக்கு பிடிச்சி ஒன்று பேசினார் பாருங்க, ஹைலைட்டு. 30 வருஷங்களுக்கு முன்னாடி நானும் இந்த துறையில் இருந்தோம் தான்ப்பா, அந்த முறையில் சொல்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போகிறப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, செங்கோட்டையன் ஒரு முறை இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் காலைல எழுந்தது நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் அப்படின்ட்டு. போகிறப்போக்கில் அதை வச்சு கலாச்சாருங்க. அவரை பார்த்துட்டே கலாச்சிட்டு இருக்காரு. நேரம் என்ன சொல்கிறாப்புல, நீ எப்படி நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன்னு பேட்டி கொடுக்குறியோ அது மாதிரின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டு பெருசாக ட்ரிகர் ஆகலை, ஆனால் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏவா வேலு, இவர் என்ன சொன்னார், திமுகவோட கொறடாங்க, ஏழைங்க சாப்பிட்ற ரேஷன் அரிசியை செங்கோட்டையன் அவர்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரின்ற மாதிரி அப்படி கொண்டு போயிட்டார். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் அவை முன்னவர் சொல்கிறார், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இன்னைக்கு ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கி ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை வந்து அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அவை முன்னவர். இன்னைக்கான அசம்பிளி செஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணது KN நேரன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணி அவர்கள். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு விவாத பொருள் சார்ந்தும் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது துண்டா தெரியுது. நான் ஒரு விஷயத்தை உள்ளபடி சொல்லட்டுமா, அன்புமணி அவர்களை விட ஒரு பெரிய அரசியல்வாதியாக வருவதற்கான எல்லா விதமான தகுதிகளும் அவங்க கிட்டே இப்போ இருக்குது. ஏன்னா பேசுறது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அரிசி இருக்குல்ல, இதன் சன்னரக உற்பத்தி இருக்கு பாருங்க, நெல் உற்பத்தி, இதை பற்றி அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் விளக்கி பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் KN நேரு இருக்கல்ல, திரும்ப களத்தில் இறங்கிட்டாப்புல, கொம்ப இறங்கிட்டான்ற மாதிரி எங்கேயோ வந்துட்டாப்புல. வந்து அவர் கொஞ்சம் பதிலடி கொடுக்க, ரேஷன் அரிசி இட்லிக்கும் தோசைக்கும் தானங்க போகுதுன்ற மாதிரி மக்களே தெரிவிக்கிறாங்கன்னு அமைச்சர் வெங்கடரமணன் இருக்கார்ல, அவர் பேச, அது கூடவே உணவுக்கு பயன்படுத்த முடியலன்னு மக்களே சொல்றதா அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. சமோசா விற்கிறவங்க கூட விலையை நிர்ணயம் செய்கிறாங்க, ஆனால் நம்ம விவசாயிகள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஒரு சமோசா விற்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க, ஆனால் விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க நிலத்தில் இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல் அவங்களுடைய இடுபொருள், மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள், இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனால் அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால அந்த ஆணையம் மாதிரி கேரளாவில் இருக்கிறது, 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதில் உழவர்களே இருப்பாங்க. அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. வெதர் எப்படி இருக்குது, மழை பெஞ்சதுன்னா விலை ஏற்றி கொடுக்கறது, இல்லை வெயில் காஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யறது போன்ற விஷயங்களை செய்வாங்க. ஏற்கனவே அதனால அதை கொஞ்சம் கணக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 3332 DPC இருக்குன்னு
இருக்குன்றது தான் கணக்கில் இருக்கு. அதை ஒரு 5000 நீங்கள் கொடவுன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து டாஸ்மாக் பஞ்சாயத்து. இங்க இந்த டாஸ்மாக் கடையை இடமாற்றம் பண்ற விஷயம் இருக்குல்ல, இதை பத்தி அமைச்சர் விக்னேஷ் விளக்க ஆரம்பிச்சாருங்க. அப்ப மற்றவங்கலாம் கூட அந்த அளவுக்கு முண்டி அடிச்சுட்டு வரல. அந்த சிவி சண்முகம் இருக்கார்ல, ஆவேசம் அடிச்சுட்டாப்ல, ஆனால் அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. இவர் சொல்றது தவறான விஷயம்ன்ற மாதிரி அவர் நூல் பிடிச்சி எங்கெங்க போக ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கடை, அங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கடைன்னு அந்த லிஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கு மத்தியில் பாமக எம்எல்ஏ கணேஷ் இருக்கார்ல, அவர் ஒரு என்ட்ரி, அவர் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. இந்த பாயிண்ட்ல அக்குமுலேட் பண்ணி சௌமியா அன்புமணி இருக்காங்களே, அவங்க என்ன கன்க்ளூஷன் நம்ம கொடுக்குறாங்க, டாஸ்மாக் கடைக்கு மட்டும் என்னங்க இந்த ஆன்லைன் முன்பதிவுலாம் வச்சிருக்கீங்க, அப்போ ரேஷன் கடைக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து விட்டாங்க. நீங்க எப்படி மது வணிகத்துக்கு ஊழலை தடுக்கணுன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இது செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனால் இருக்கும். இல்லை எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனால் அரிசி இருக்கும். அப்போ இதை கியூஆர் கோடு போட்டு வீட்டில் வாங்க முடியும்னா அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நீங்கள் பாருங்க. இதுக்கப்புறம் என்எல்சி பஞ்சாயத்து. இந்த என்எல்சி பஞ்சாயத்தை பற்றி அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, தொழில்துறை அமைச்சர் அவங்க தானே, அவங்க தெளிவாக நிறுத்தி நிதானமாக விளக்கத்தை கொடுத்துட்டு அமர்ந்தாங்க. ஆனால் நிம்மதியாக இருக்கவில்ல. ஏன்னா அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படி இருந்துச்சு ஒன்று ஒன்றும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுகவோட எம்எல்ஏ அருண்மொழி இருக்கார்ல, இவர் என்ன கேட்டார், என்எல்சியோட இந்த விளக்கத்தை நீங்கள் சொன்னீங்கல்ல, அமைச்சர் சொன்னீங்கல்ல, இந்த பதில் முழுக்க முழுக்க தப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களே, அவங்களும் என்எல்சி விஷயத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்புட்ஸை கொடுத்துட்டாங்க. இவங்களை தொடர்ந்து இங்கேயும் ஃபைனல் டச் சௌமியா அவர்கள் தான். இவங்க என்ன சொன்னாங்க, மனசாட்சியே இல்லாத ஒரே நிறுவனம் என்எல்சி தானே, தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும், இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவமும் நடைபெறவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க உயரமான மண்குவியலிலிருந்து வரும் தண்ணீரை தெற்கு நோக்கி திருப்புவதற்காக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது இறுதியாக பரநாற்றின் நிரந்தர திசை திருப்பு கால்வாயில் கலக்கிறது. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்காக போதுமான அகலம், உயரத்துடன் ஒரு பாதுகாப்பு கரை கட்டப்பட்டுள்ளது. கால்வாய்கள், வடிகால்களை தூர்வாறுதல் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் மேற்கு கார்லண்ட் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சுரங்க அதிகாரிகளால் பாதுகாப்பு கரை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக பாதுகாப்பு கரையில் இருந்து மண் எடுக்கப்பட்டால், அதன் காரணமாக ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டால் தாமதமின்றி தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. என்எல்சி இந்தியா நிறுவனம் உள்ளூர் மக்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து தளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டுள்ளது. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எங்கள் மாவட்டத்தை நன்கு அறிந்தவர். மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க.
எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்கே கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால NLC கொடுக்குற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலாக தான் இருக்கும். நிச்சயமாக அது வந்து 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். NLC மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. குழந்தைகளுக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு பிடிக்கும், குழந்தைங்க கிட்ட அவங்களோட உறவுகள் கூட விஜய் மாமான் தான் சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரோ பண்றாங்கன்ற விஷயத்த குழந்தை ராணி இருக்காங்களே, சிவகங்கை தாவைக்கா MLA, அவங்க பேரவையில் உருகி பேசினாங்க. அது மட்டும் இல்லை, சிவகங்கையில் எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லைன்னு வேற அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவையில் யார் இருக்கும் போதே? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்கும் போது. இது போல் இங்கே சிவகங்கையில் கிராஃபைட் அதிகமாக கிடைக்குங்க. இதை சரியாக பயன்படுத்தினா தொழில்துறை நல்லா வளரும்னு ஒரு நல்ல இன்புட்டை கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட்டில் கொடுத்து முடிச்சாச்சா? இதை பற்றி கீர்த்தனா அவர்களும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அவர்லேருந்து என்ன பேசினாரு? ஏங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு ஊதியம் அதிகம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்புல. இப்போ அது சோஷியல் மீடியா முழுக்க உண்மையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு தாய் மாமான்னு பிள்ளைகளுக்கு அவங்க சொந்த அண்ணன் தம்பி அறிமுகப்படுத்தலை, எங்களுடைய தலைவரை தான் அறிமுகப்படுத்துறாங்க. விஜய் சார்னு, விஜய் மாமான்னு. சின்ன குழந்தைகளுக்கு மாமாவாகவும் அண்ணனாவும் அன்பாகவும் இருக்கிற எங்கள் அன்பு தலைவருக்கு என் நன்றிகளையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். எங்கள் பகுதியில் தொழில் வளர்ச்சி இல்லை, விவசாயம் இல்லை, எந்த ஒரு வறட்சியான பகுதியாக இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்கள் சிவகங்கைக்கு எத்தனையோ அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதை இன்ன வரைக்கும் அதை அப்படிப்பட்ட சரித்திர பூமி, புண்ணிய பூமியில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படலை. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டில் முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில முதல் தண்ணீரை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படலை. முதல் தரமான கிராஃபைட்டை தயாரித்த முடித்த பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள், சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்ய அங்கே எந்த இதுவும் செய்யப்படலை. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 108 ஆம்புலன்ஸில் இருக்கிற டிரைவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுகிறது. அண்ட் இன்னொரு இடைச்செருகல் செய்தி இங்கே சொல்லிடுறேன். பேரவைக்குள்ளே பேசுகிறப்ப ஒரு வார்த்தையும் பார்த்து தான் பேசணும். நாங்கள் அங்கேருந்து ட்ரெயினில் வரோங்க, ஆட்டோவில் வரங்க, இது போலாம் சொல்கிறீங்கனாக்கா அசம்பிளியில் எப்படி மென்ஷன் பண்ணணும்? எங்ககிட்ட கார் இருக்குது, ஆனால் அங்கேருந்து நாம் இங்கே வந்துட முடியாதுல்ல. ஒரு 100-150 கிலோமீட்டர் இல்லை ஒரு 70 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணோன்னா கஷ்டம். அதனால் காரை வீட்டில் விட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோலையோ பஸ்ஸோலையோ ட்ரெயினில் வரோன்னு இப்படி மென்ஷன் பண்ணணும். அதை கார்கள் கொடுக்குறோன்னு CM அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நாங்கள் இப்படி தாங்க வரோம், நிறைய பேர் எதுவுமே இல்லைங்க, கஷ்டமாக இருக்குங்க, அது இதுன்னு சொல்கிறீங்களே, அது இனிமேல் சொல்லாதீங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் இந்த வாகனம் சார்ந்து கோரிக்கையை முன் வச்சாங்களோ அவங்க சார்ந்து இப்போ அஃபிடேவிட் எடுத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். பட்டன் எடுத்து பெருசாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சொற்கள் பிழையாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, சில சொற்களை விட்டுருக்கீங்கன்றது இப்போ நம்ம விட்டு போகலாம், சரி ஃபர்ஸ்ட் வாட்டின்ட்டு. ஆனால் திரும்ப திரும்ப இதை பண்ணாதீங்க, உங்கள் மேலே இருக்க நம்பகத்தன்மை போயிடும். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை என் மனசில் இருக்க ஒரே ஒரு வினா, இந்த தொகுதி மறுவரையறை விஷயத்தில் தாவைக்கா அரசு ஒரு வேளை நிலைப்பாடை மாற்றிட்டா, கிட்டத்தட்ட மாத்திர மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நிலைப்பாட்டை ஃபுல்லாக மாற்றிட்டாங்கன்னு வைங்க, அது சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.